இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்க்கும் போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இந்த பிராண்டில் நான் ஏன் ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வந்து அதில் எந்த சர்வீஸ் இஷ்யூஸுமே எனக்கு இது வரைக்குமே வந்ததே கிடையாது. ஸோ நீங்கள் வாங்கும் போதுமே வந்து இந்த கேஜி ப்ரிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக பார்த்து தான் வாங்க. அந்த ஸ்மார்ட் ஆப்பை வந்து நீங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இந்த மிஷின் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே செக் பண்ணிக்கலாம். வாட்டர் இதில் போயிட்டு அதில் எடுத்துக்கல, அந்த மாதிரி பவர் சப்ளை கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து ஒரு 4 ஃபீச்சர்ஸ் இந்த எரர் கொடுத்துருப்பாங்க. இவங்க 2 பேரும் அன்பு பொழிஞ்சு எனக்கு ஒரு பெரிய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்டை வந்து பரிசாக கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராடக்ட் எதுனா இதோ. ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். ஸோ ஆஷ் ஃப்ளவர்ஸ் யூடியூப் சேனல் உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறது. ஸோ இந்த vlog எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்குன்னு சொல்லலாம், எங்கள் ஃபேமிலிக்குன்னு சொல்லலாம், ஒரு நியூ எலக்ட்ரானிக் அப்கிரேடு. ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து சொல்லணும் எங்கள் அம்மாவுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும். எங்கள் அம்மா வந்து 3 years கழிச்சு எனக்கு ஒரு அம்மா வீட்டு சேதனமாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அவங்க பாதி அமௌண்ட் போட்டாங்க, இவங்க பாதி அமௌண்ட் போட்டாங்க. இவங்க 2 பேரும் அன்பு பொழிஞ்சு எனக்கு ஒரு பெரிய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்டை வந்து பரிசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து லைஃப் சேவர் ப்ராடக்ட்ஸான்னு கேட்டிங்கன்னா இல்லை, லைஃப் ஈஸியர் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணி எதனால அந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணோம் அண்ட் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறாங்க, இந்த ப்ராசஸில் தான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த ப்ராடக்ட் எதுனா இதோ இந்த ப்ராடக்ட் தான். எங்கள் ஃபேமிலிக்கு வந்து நியூ அப்கிரேடு. ஏன் அம்மா வீட்டு சேதனம் 3 வருஷம் கழிச்சு வருது அப்படின்னா, ஸோ இனிஷியலாக நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருந்துச்சு. ஜாயின்ட் ஃபேமிலியில் தான் நான் வந்து சர்வை பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் எவ்ரி ஒன் நோஸ் வாட் எவர் ஹேப்பன்ஸ். ஸோ வி ஸ்டார்டட் டு லிவ் அஸ் அ நியூக்ளியர் ஃபேமிலி. ஸோ 2 years முன்னாடிலேருந்து வந்து நியூக்ளியர் ஃபேமிலியாக வந்து வாழ ஆரம்பித்தோமா. ஸோ வீட்டுக்கு தேவையான ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நம்ம பட்ஜெட்குள்ளே வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்று ஆட் பண்ணிகிட்டே வந்தோம். அதனால தான் வந்து இந்த மிஷின்லாம் வந்து தள்ளி போச்சு வாங்குறது. அட் அ டைம் எல்லாமே வாங்கினோம் அப்படின்னா வந்து நம்மளோட பட்ஜெட்குள்ளெல்லாம் அடங்காது. இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்க்கும் போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ மெயினாக மிஷின் இப்போ வாங்கணுன்ற ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து துணியை வந்து பல்கனில் தான் காய வச்சுட்ருக்கேன். நான் இன்றைக்கி துவச்சி போட்டேன் அப்படின்னா எனக்கு 2 நாள் ஆகும் துணி காயறதுக்கு. ஸோ வெயிலும் அவ்வளோ படாது பல்கனில், அது ஒரு இஷ்யூ. அதுக்கப்புறம் வீடு கட்டுற அவசரத்தில் வந்து பாத்ரூமில் வந்து ஸ்லிப்பரி டைல்ஸ் போட்டோம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் தண்ணி தேங்கி நின்னாலும் வந்து நல்லா வழுக்கும். இப்போ பாப்பாவும் கொஞ்சம் கொஞ்சமாக பாத்ரூம் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுனால அவளும் வலிக்கு வந்துடுறா, நானும் வலிக்கு வந்துடுறேன்னா. ஸோ அந்த எப்படி தான் அதை க்ளீன் பண்ணி அதை வாஷ் பண்ணாலும் அது ஒரு 2 to 3 hours ஆகுது அது வந்து ட்ரை அவுட் ஆகிறதுக்கு. ஸோ அந்த ஒரு இஷ்யூக்காக தான் சரி வாஷிங் மிஷினே போயிடலாம், இது வந்து ட்ரை பண்ணி கொடுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாஷிங் மிஷின் போனது. அதுக்கப்புறம் ஏன் எல்ஜி பிராண்ட், இந்த பிராண்டில் நான் ஏன் ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வந்து அதில் எந்த சர்வீஸ் இஷ்யூஸுமே எனக்கு இது வரைக்குமே வந்ததே கிடையாது. எனக்கு எந்த ப்ராப்ளமே கொடுத்தது கிடையாது. ஸோ அதனால் வந்து வாஷிங் மிஷினும் எல்ஜியில் போயிடலான்ட்டு நம்ம ஏரியாவுக்கு என்ன சர்வீஸோ இருக்குமோ அது ரிலேட்டடாக பெஸ்ட் பிராண்டுக்கு போகிறது தான் வந்து நல்லது. ஏன்னா சர்வீஸ் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து எல்ஜி யூஸ் பண்ணேன். ஸோ எல்ஜி பிராண்டோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒன்று சொல்லணும் அப்படின்னா வந்து எல்ஜியோட ஃபுல் அப்ரிவேஷன் வந்து லக்கி கோல்ட் ஸ்டார். ஸோ இது வந்து ஒரு சவுத் கொரியன் கம்பெனி இது. ஸோ லக்கி தனியாக, கோல்ட் ஸ்டார் தனியாக, இவங்க 2 பேரும் வேறு கம்பெனி. நான் பிறந்த கையோட தான் வந்து இவங்க 2 பேரும் மர்ஜ் ஆகி இந்த மாதிரி எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ்லாம் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த ஒரு ஃபேக்ட் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சின்னா எல்ஜினா லைஃப் குட், அவங்களோட மோட்டோ இருக்குல்ல, அதுதான் அவங்களோட நேம்னே நினச்சிட்டு இருந்தேன். ஸோ வீடு கட்டும் போதே வந்து இதுக்கான ஸ்பேஸ் வந்து தனியாக ஒதுக்கியே கட்டி வச்சுட்டோம். ஸோ அந்த ரூமில் தான் வந்து மிஷின், அதுக்கு இந்த வாட்டர் இன்லெட் அவுட்லெட்டு இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வந்து அதை ஸ்பேஸ் ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ வந்து நான் வாங்கியிருக்கிறது வந்து 8 kg கெப்பாசிட்டி. ஏன் நான் 8 kg போனேன் அப்படின்னா
நம்ம ஸ்பெசிஃபிகேஷனில் போனாலே தெரியும். இப்போ நம்ம எவ்வளோ மெம்பர்ஸ் வீட்டில் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரெக்குவயர்மெண்ட்டில் தான் நம்ம வந்து ப்ராடக்ட் சூஸ் பண்ணோம். அது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வாங்கும் போதுமே வந்து இந்த கேஜி ப்ரிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக பார்த்து தான் வாங்கணும். உங்கள் வீட்டில் 6-7 பேர் இருக்காங்க அப்படின்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து கேஜி சூஸ் பண்ணணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அட்வான்ஸ்டு ஃபீச்சர், இது வந்து 2026 மாடலு. ஸோ லேட்டஸ்ட் ஃபீச்சரில் வந்து ஏஐ மோட் வந்து இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா இப்போ நீங்கள் உங்களோட இந்த எல்ஜியோட அந்த ஸ்மார்ட் ஆப்பை வந்து நீங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இந்த மிஷின் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே செக் பண்ணிக்கலாம். அந்த ஏஐ மோட் இதில் இன்பில்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 6 மோட்டார் டெக்னாலஜி. ஸோ எப்படி நம்ம கையில் இப்படி தோச்சி குமிக்கி இப்படி போட்டு பெரட்டி துணி துவைப்போம்ல, அந்த மாதிரி கையால் துவைக்கிற மாதிரியே வந்து இதில் வந்து இந்த ஃபீச்சர்ஸ் ஆட் ஆயிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்வெர்டர் டிரைவ் டைரக்ட் மோட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்பில்ட்டாக இருக்குது. அது எதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி இருக்கிற மிஷின்ஸில் ஒரு 10 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா வந்து மிஷின் போட்டாலே பயங்கரமாக சவுண்ட் வரும், அது மாதிரி வைப்ரேஷன்ஸும் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த இன்வெர்டர் டைரக்ட் மோட்டார் இதில் இன்பில்ட்டாக இருக்கிறதுனால ஸோ அந்த வைப்ரேஷனும் கம்மியாக இருக்கும், சவுண்டும் கம்மியாக இருக்கும். ஸோ கண்ட்ரோல் பேனலும் வந்து ஈஸியாக நமக்கு புரிகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. காட்டன் ட்ரெஸ் போடணும்னா காட்டனு, அதுக்கப்புறம் என்னென்ன ஃபேப்ரிக் போடுறோமோ குவிக் வாஷ் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நமக்கு கொடுத்துருக்காங்கன்றதுனால கண்ட்ரோல் பேனை ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏஐ மோட் சொன்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வைஃபைல கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைலை நீங்கள் வந்து மிஷின் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இதில் ஏஐயோட இன்னொரு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு காட்டன் அதுக்கப்புறம் நைலான் துணி இந்த 2 ஃபேப்ரிக் நம்ம காமனாக தெரியும். சில ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம மிக்சடாக இருக்கலாம், அதெல்லாம் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக தெரியாது இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாஷ் கொடுக்குறதும் வந்து இந்த ஏஐ ஃபீச்சர் இருக்கிறதுனால தான் அதுக்கேற்ற மாதிரி அது வாஷ் கொடுத்துக்கும். ஸோ அது வந்து இதில் எனக்கு பெஸ்ட்டாக பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இன்பில்ட் ஹீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாப்பா துணி இல்லை ரொம்ப அழுக்கான துணி பெட்ஷீட்லாம் வந்து 6 மாதம் 1 வருஷம் ஒன்ஸ் தானே நம்ம துவைக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கிற அழுக்கு ஜெர்ம்ஸ் எல்லாமே போகிறதுக்கு வந்து நம்ம இன்பில்ட் ஹீட்டர் வந்து கண்டிப்பாக தேவை. அதாவது சுடு தண்ணியில் நம்ம கொஞ்ச நேரம் ஊற வச்சு துவைப்போம் இல்லையா, அந்த மெக்கானிசம் தான் இதில் பண்ணுது. ஸோ இன்பில்ட் ஹீட்டரும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டீம் வாஷ், இப்போ நான் பாப்பாலாம் வச்சிருக்கேன்றதுனால அவரோட க்ளோத்ஸ்லாம் வந்து அந்த ஜெர்ம்ஸ் அலர்ஜன்ஸு இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது இதில் ஸ்டீம் வாஷ் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் எல்லா மிஷின்ல இருக்கிற மாதிரி இந்த ட்ரம்லயும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ துருப்பிடிக்காம இருக்கிறதுக்கு எந்த ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலுமே வந்து அதோட மெயின்டெனன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த மிஷின் வாங்குறேன் அப்படின்னா அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் வாங்குறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் 8 kgக்கு உண்டான ஃபீச்சர்ஸை வந்து அதை நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த ப்ராடக்ட்டும் வந்து துருப்பிடிக்காம நல்லா ஒர்க் ஆகும். இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் வாஷிங் மிஷின் வாங்கும்போது பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா வாரண்ட்டி தான். ஓகேங்களா, இதில் வந்து மிஷினில் வந்து முக்கியமானது வந்து மோட்டர் தான். மோட்டார் வாரண்ட்டி மினிமம் 10 இயர்ஸாக இருக்கிறது தான் பாருங்கள். இதில் வந்து 10 இயர்ஸ் மோட்டார் வாரண்ட்டி இருக்குது, 2 இயர்ஸ் காம்ப்ரஹென்சிவ் வாரண்ட்டி இருக்குது. அதாவது மிஷினில் மற்ற எதனா ஃபீச்சர்ஸ் இந்த பார்ட்ஸ்லாம் போயிடுச்சுன்னா அதனால் ஈஸியாக நம்ம மாற்றி கொடுத்துடலாம் ஃப்ரீயாகவே. இது வந்து பவர் சேவிங்ஸ் கைட் போட்டிருக்கா. இது வந்து 5 ஸ்டார். உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி மேக்ஸிமம் எவ்வளோ கம்மியாகுமோ அவ்வளோ கம்மியாகிடும். இன்னொரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்னென்னா உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா அவங்க வந்து இஷ்டத்துக்கு திருப்பி விட்டுட்டு போயிடுவாங்க, அமுத்தி விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த பயம்லாம் தேவையே இல்லை. இதில் சைல்ட் லாக் ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த நாப் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சைல்ட் லாக் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அவங்க என்ன தான் அமுத்தினாலும் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஒன்ஸ் இது துவைச்சி முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் அது ஓப்பன் ஆகும். ஸோ அது ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ அன்பாக்சிங் பண்ணோடனே இப்படி தான் இருக்கும். ஸோ தெர்மோ இதில் ஸ்பேனர் கொடுத்துருப்பாங்க. பின்னாடி அந்த போல்ட்டு ஆன்டி ரஷ் மெஷ் ஆட் பண்ணுறதுக்காக அந்த போல்ட் ஸ்பேனர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் இதில் வந்து வாரண்டி கார்டு, அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் கைடு. ஸோ இந்த குவிக் ரெஃபரன்ஸ் கைடு இருக்குல்ல, இதை பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா இது பின்னாடி வந்து இப்போ பேசிக்காக மிஷினில் வந்து மேக்ஸிமம் ஃபால்ட் வராது. அப்பயும் வந்து நம்ம சரியாக வாட்டர் இதில் போயிட்டு அதில் எடுத்துக்கல, அந்த மாதிரி பவர் சப்ளை கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து ஒரு 4 ஃபீச்சர்ஸ் இந்த எரர் கொடுத்துருப்பாங்க. 1E0E, ஸ்பின் ஃபெயிலியர், டோர் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு மிஷின் ஒர்க் ஆகலை, என்ன ப்ராப்ளம் பேசிக்காக இதெல்லாம் வந்து டிஸ்பிளே கண்டிப்பாக காட்டும். ஸோ இந்த 4மே எதுவுமே இது காட்டுது அப்படின்னா இதில் நீங்களே ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இதில் வந்து கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து இதெல்லாமே பண்ணியுமே உங்களுக்கு வந்து மிஷின் ஃபால்ட் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து சர்வீஸ்க்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து இந்த ரெஃபரன்ஸ் கைடு வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ இன்ஸ்டாலேஷனுக்கு வந்துட்டு இருக்காங்க. இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறம் இதை எப்படி அவங்க இன்ஸ்டால் பண்ணுறாங்க அந்த வீடியோஸ் என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சுன்னா நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ அன்பாக்சிங் பண்ணிடலாமாடா? இது வந்து பிளாக் கிடையாது, மிட் பிளாக்.
ஆக்சுவலாக உள்ளவே வந்து இன்லெட் ஹவுஸ் இன்லெட் ஹவுஸ் கேபிள் ஹவுஸ் இல்லடா ஹோஸ். சாரி, இன்லெட் ஹவுஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்லாம் வாங்குறீங்க அப்படின்னா வந்து எது விலை கம்மியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணவே கூடாது. அது உங்கள் பட்ஜெட்குள்ளேயும் இருக்கணும், அதே சமயம் நல்ல பிராண்டாகவும் இருக்கணும். வாங்குற அமௌண்ட்டுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தாக வேல்யூபுளாக இருக்கணும். அதுதான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுமே தவிர காசு கம்மியாக இருக்குது, இந்த பிராண்டை விட அந்த பிராண்டோட காசு வந்து கம்மியாக இருக்குது, அதே கெப்பாசிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வாங்கக்கூடாது. எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்க்க நம்ம பட்ஜெட்குள்ளே எந்த ப்ராடக்ட் அடங்குதோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி வாங்க. நான் அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே சூஸ் பண்ணி வாங்குறதுனால தான் நான் உங்களுக்கு தைரியமாகவே ரிவ்யூ கொடுக்குறேன். நான் ஏன் இந்த மாதிரி vlog எடுத்து நாங்கள் போடுறோம் அப்படின்னா வந்து போன வருஷம் வந்து நான் கிரைண்டர் வாங்கியிருந்தேன். பிரீத்தி ஜோடியாக்கில் பிரீத்தி கம்பெனியில் வந்து நான் கிரைண்டர் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வாங்கி நான் வந்து ஷார்ட்ஸில் ரிவ்யூ போட்டிருந்தப்போ ஒருத்தவங்க வந்து அவங்க என்னோட வியூவராக இல்லை சப்ஸ்கிரைபராக தெரில, அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் சொன்ன அதே அமௌண்ட்டில் தான் வந்து அந்த ஷாப்பில் போயிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணேன், நல்லாவே இருக்குது ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் எனக்கு மோட்டிவேட்டடாக இருந்துச்சு. ஸோ நம்ம போட்டு ஒருத்தவங்க வந்து அதே மாதிரி அதே கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணி நான் சொன்ன பட்ஜெட்டில் அவங்க பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து நல்ல ரிவ்யூ சொல்லும் போது எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நான் போடுறதுல யாராவது ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே வந்து அது எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் தரும். ஸோ நீங்கள் வந்து இதை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த மாதிரி ப்ளாக்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபர்தராக நாங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன பேசிக் விஷயம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ இந்த மிஷினுக்கு பின்னாடி 4 போல்ட் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா, இப்போ இங்கேருந்து நீங்கள் வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணுறீங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் பர்பஸ்க்காக அந்த போல்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா அந்த போல்ட் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணி லாக் பண்ணிடணும். இப்போ நம்ம யூசேஜில் இருக்கும் போது அது ரிமூவ் பண்ணிவிட்டு 4 ஒயிட் கவர்ஸ் காமிச்சு பார்த்தீங்களா, அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து மிஷின் கீழே வந்து டெலிவரி பண்ணும்போதே அந்த ஆன்டி ரேட் மேஷ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிஷினுக்கு அட்வைசபிளாக ஒரு 3 விஷயம் சொன்னாங்க. ஒன்று வந்து என்னென்னா ஃபில்ட்ரு, இன்லெட் ஹோஸ்லேயும் அவுட்லெட் ஹோஸ்லேயும் வந்து ஃபில்டர் ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எக்கோ கிறிஸ்டல், அதுக்கப்புறம் டீஸ்கேல், அதாவது மிஷினை டப் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அந்த 3 விஷயமும் வந்து நம்ம வாஷிங் மிஷின் வாங்கினோம் அப்படின்னா அது 3 விஷயத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ வந்து ஃபில்டர் எதுக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் டேங்க்லேருந்து எடுக்கிறீங்க இல்லை போர் வாட் எவர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஃபில்டர் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த ஃபில்டர். ஸோ அதை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். அந்த ஃபில்டர்லாம் ஃபுல்லாக அழுக்கானதுக்கப்புறம் நம்ம கையாலேயும் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்கோ கிறிஸ்டல். ஸோ வந்து மிஷினுக்கு பேக் சைடு இருக்கும் அந்த எக்கோ கிறிஸ்டலு. ஸோ அது எதுக்காக அப்படின்னா வந்து மிஷினில் இன்பில்ட் ஹீட்டர் ஸ்டீம் வாஷ்லாம் பண்ணுது இல்லையா, ஸோ அப்போ வந்து நிறைய மினரல்ஸ் கால்சியம்லாம் வந்து ஃபார்ம் ஆகும் இந்த வாஷ் பண்ணும் போது. ஸோ அதெல்லாம் வந்து மிஷினுக்கு டேமேஜ் வராமல் இருக்கிறதுக்காக தான் வந்து அந்த எக்கோ கிறிஸ்டல் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து உப்பு தண்ணிலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த எக்கோ கிறிஸ்டல் வந்து ஆட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து மிஷினுக்கு டேமேஜ் வராது. என்னதான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்டு இருந்தாலுமே வந்து துருப்பிடிக்கிற விஷயங்கள் வந்து அதுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எக்கோ கிறிஸ்டல் மறக்காமல் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து டப் க்ளீன் பண்ணுறதுக்கு சொன்ன பார்த்தீங்க, டப் க்ளீன் அப்படின்னா மிஷின் க்ளீன் பண்ணுறது. ஸோ அதுக்கான பவுடரும் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். நான் வந்து வாரத்துக்கு 2 நாள் தான் யூஸ் பண்ணுவேன், இல்லை வாரத்துக்கு 1 வாட்டி தான் மிஷின் போடுறேன் அப்படின்னா வந்து நீங்கள் 2 months ஒன்ஸ் வந்து டப் க்ளீன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து பவுட்ரு போடுறது. ஆக்சுவலாக இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பவுட்ரு போடாதீங்க, லிக்விடே போடுங்க. அப்படியே சப்போஸ் நீங்கள் பவுட்ரு போட்டால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா தண்ணியில் கலந்து யூஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பவுட்ரும், இந்த இடத்துல வந்து நீங்கள் கம்ஃபர்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க ஸ்மெல்லுக்காக. ஸோ அதை வந்து இதில் ஊற்றி இதில் வந்து போட்டுடணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் மிஷின் ஆன் பண்ணுற மாதிரி, ஸோ பவர் சப்ளை ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ண உடனே இப்படி தான் சவுண்ட் கேட்கும் எல்ஜியில். ஸோ வந்து இங்கே வந்து 10 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, காட்டன் ப்ளஸ் மிக்சட் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நார்மலாக தெரியும் காட்டன் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் போடுறது, இல்லை ஒயிட் ட்ரெஸ் மட்டும் போடுறது அப்படின்னா. அதில் காட்டன் ட்ரெஸ்ஸில் வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது, காலர்லலாம் அழுக்காக இருக்குது அப்படின்னா அந்த காட்டன் வாஷ் இது கொடுக்கலாம். மிக்சட் ஃபேப்ரிக்னா இப்போ நம்ம டெய்லி வேர் ஜீன் போடுறோம், ஷர்ட் போடுறோம், காட்டன் போடுறோம், நைலான் போடுறோம், அந்த மாதிரி எல்லா பாப்பா துணி எல்லாமே மிக்சட் பண்ணி போடுறோம் அப்படின்னா அது வந்து மிக்சட் ஃபேப்ரிக். அதுக்கப்புறம் குவிக் வாஷ், இப்போ நம்ம போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் கிளம்புறோம், ஒரு 1 மணி நேரத்தில் கிளம்புறோம் அப்படின்னா குவிக் 30 வாஷ் அந்த மாதிரி பண்ணுறது. இப்போ நீங்கள் பெட்ஷீட்ஸ் பெட் கவர்ஸ்லாம் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அலர்ஜன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள். டெய்லி கிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா
வெறும் அந்த சாரீஸ் மட்டும் ரொம்ப தின் சாரீஸ் இந்த டிஷ்யூ சாரீஸ் மாதிரிலாம் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி சாரீலாம் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து டெலிகேட் வாஷு. அதுக்கப்புறம் டப் கிளீன் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். டவுன்லோட் சைக்கிள் வந்து இது என்னன்னா, சில பேர் வந்து நல்லா துணிலாம் இதில் துவைச்சாலும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாதுல்ல, அவங்களாம் வந்து நல்லா கையிலே துவைச்சி வச்சுருவாங்கல்ல. எனக்கு அலசி எனக்கு காய வச்சு மட்டும் கொடு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் டவுன்லோட் சைக்கிள் வச்சிடலாம். ஸோ இதில் என்னன்னா, இப்போ நான் இப்போது சில மிஷினில் வந்து இப்போ எங்கள் அம்மா வீட்டு மிஷின்லாம் வந்து இதை தனியாக செட் பண்ணணும், இதுக்கேற்ற டைம் செட் பண்ணணும். ஸோ அது நான் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது. ஸோ இதில் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒவ்வொரு இதுவும் ஸ்விட்ச் பண்ணுறீங்களா, அதுக்கேற்ற மாதிரி டைம் சொல்லிவிடும். ஸோ நீங்கள் டெலிகேட்ஸ் வைக்கிறேன்னா இதுக்கு நான் வந்து 50 மினிட்ஸ் எடுத்துப்பேன் வாஷ் பண்ணுறதுக்கு. வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் 10 to 15 நிமிஷம் வச்சும் வந்து மிஷினை வந்து ஓப்பன்லேயே வச்சுருக்க சொல்கிறாங்க. ஸோ அந்த நிறைய ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு, அந்த ஸ்மெல்லாம் போகிறதுக்குன்றதுக்காகவும் கொஞ்சம் காத்தோட்டமாக மிஷினுக்கு இருக்கிறதுக்காகவும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஓப்பன்லேயே வச்சிடணும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அவங்க வந்து எங்களை வந்து ஒரு விஷயத்தில் பாராட்டினாங்க, இந்த மாதிரி மிஷினுக்குனே தனி செட்டப் ஏரியா பண்ணது வந்து ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்லெட்டு அவுட்லெட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து கட்டும் போதே ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்றதுனாலே மிஷின் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மாதிரி இந்த சைடு வந்து இது வந்து ஸ்லிப்பரி டைல்ஸ், இது வந்து ரஃப் டைல்ஸ். இந்த வைப்ரேட் ஆகாமல் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன பிளேட் மாதிரி வந்து அவங்க டெலிவரி பண்ண மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் இங்கே வந்து ரஃப் டைல்ஸ் போட்டதுனால மிஷினுக்கு வந்து எந்த ஒரு டேமேஜுமே வராது, வைப்ரேட் ஆகாது. அப்படியே ஆனாலும் இதில் வந்து மூவ் ஆகாது. ஸோ நீங்கள் ஸ்லிப்பரி டைல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாண்ட் யூஸ் பண்ணணும். அதுமாதிரி அவங்க 2 மேஷ் ஷீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து 2 கீழே வந்து வச்சுக்கணும். இப்போது மிஷினில் வந்து ஒரு முக்கியமான பார்ட் வந்து இதுக்கு பேர் வந்து காயின் கலெக்டர்னு சொல்கிறாங்க. இப்படி அமுத்திட்டு வந்தாலே வந்துடும். இது நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த இது கொடுத்துருக்காங்களா, இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து மிஷின் ஓடிட்டு இருக்கு, நல்ல மழை பெய்யுது, நல்லா இடி இடிக்குது, அப்போ பவர் சப்ளை கம்மியாகுது. ஆனால் மிஷின் ஓடிட்டே இருக்கு, பவர் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னா அப்போ நான் மிஷினை ஆஃப் பண்ணுறேன். ஸோ அதில் இருக்கிற தண்ணி வந்து இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் வந்து இந்த இதையும் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருணும். ஸோ தண்ணிலாம் ட்ரெயின் ஆகுறதுக்கு. அப்படி உங்களுக்கு ட்ரைனிங் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா டப்பில் வந்து இந்த இதை கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து வெளியே ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இது ரேர் கேஸ் தான். இடி இடிக்குது, மழை பெய்யுதுன்னா மோஸ்ட்லி மிஷின் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு தான் வந்து 2வது வேலையாக வந்துடுவாது. இவ்வளோ தூரம் நீங்கள் vlog பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ரைஸ் என்ன, நீங்கள் என்ன விலைக்கு வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணியிருக்கும். இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் வந்து 36,000. ஸோ நாங்கள் சேலில் வந்து 31,900க்கு வாங்கினோம். ஏரியல் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது கொஞ்சம் டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு துணியெலாம் போட்டுடலாம். வந்து ஜீன் போடுறேன், ஷர்ட் போடுறேன், எல்லாத்தையும் போடுறேன். இப்போது மிஷினில் துணி போடுறது முக்கியம் கிடையாது. இந்த மாதிரி உங்கள் கை விட்டால் கை உள்ளே போகணும், அந்த அளவுக்கு கேப்பாச்சும் இருக்கணும். ஊற்றலாமாடா மங்களகரமா? வாங்க மங்களகரமாக சோப்பில் தான் ஆரம்பிப்போம். ப்ளே கொடுக்கணும். ப்ளே லாக் ஆகிடுச்சு, டோர் லாக் ஆகிடுச்சு. வெற்றிகரமாக மிஷினை போட்டாச்சு, தண்ணியும் எடுக்குது. ஸோ இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் காட்டும், டோர் லாக் ஆகிடுச்சு, தண்ணி எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு அது சுற்றுது, வாஷ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் வந்து இது எவ்வளோ வாட்டர் கன்சியூம் பண்ணுது, அப்படிலாம் அவ்வளோ தூரம் ரொம்ப நிறைய தண்ணி செலவாகுதா, பவர்லாம் எவ்வளோ தூரம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்கமிங் vlogல முடிஞ்ச ஷேர் பண்ணுறேன்.